இந்த நம்பர்ஸ் கூட குறியீடுகளையும் சேர்த்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். அந்த குறியீடுகளை பயன்படுத்துறது மூலமா என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு கிடைக்கும் சார்? குறிஞ்சிப்பூ பொதுவாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. அதேமாதிரி வாழ்க்கையிலையும் வந்துட்டு பிறந்ததுலேருந்து உச்சத்துக்கு போகும்போது ஒரே அளவு கடவுள் மட்டும்தான். ஒரு காலகட்டத்துக்கு அந்த டைமுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறது. ஆனால் சில பொருளை குறியீடை பயன்படுத்தினா அது கையில் நமக்கு எப்போ கிடைக்குதோ அன்னிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பிஸ்னஸ்ஸு அபரிதமான உச்சத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. கரியரில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ப்ரொமோஷன் கொண்டு வந்து கொடுத்துரும். ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு யூனிட்டி ஒற்றுமை அமைஞ்சு போயிடும். முடியாத காரியங்கள்லாம் நிறைய முடியும். சுப காரியம் நல்லபடி முடியும். நிறைய இடத்துல 5ஆம் நம்பரே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஆனால் அப்போ 5ஆம் தேதியில் பிறந்தவங்க பெரிய சக்ஸஸ் இருக்குனாக்கா அவங்களுக்கு தான் பெரிய லைஃப்பில் பெரிய டிஃபிட் இருக்கும். அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தும் போகும்போது அப்படியே எல்லாம் அந்த உங்களுக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகாமல் விஷயங்கள் எல்லாம் கட் ஆகிட்டு கனெக்டிவிட்டியோடு ஆகிடும். ஃப்ரான்ஸுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் பேர் அவங்க வந்து இந்த கிராஃபாலஜி பண்ணுறவங்க. அவங்க பேரே 69. அவங்க 69 அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு புரியல. திருப்பி கேட்கும்போது எஸ் பேரே 69. அதுமாதிரி பேரே 69 ஒருத்தர் வச்சுருக்குறாங்க. அவங்க கிராஃபாலஜிஸ்ட் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. 69க்கு அப்படி ஒரு பவர். 2ல் பிறந்து அவங்கள மாதிரி உச்சத்துக்கு போனவங்களும் கிடையாது. அவங்கள மாதிரி ரொம்ப அடிவாரத்துக்கு டிஃபால்ட் ஆனவங்களும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சக்தி அந்த நம்பருக்கு உண்டு. ஏன்னாக்கா அந்த நம்பருக்கு லக்கும் அந்த நம்பர் தான், அன்லக்கும் அந்த நம்பர் தான். இப்போ சப்தகன்னியை வணங்குறதுனால இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறும் சார்? நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் தடைப்படும். நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்லுவேன், அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில். இந்த 7, 14, 25 இதில் குறிப்பாக வந்துட்டு 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய லக்கு இருக்குது. என்ன லக்குனாக்கா அதிர்ஷ்டத்திலே பொதுவாக இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பெரிய விஷயம் என்ன பண்ணாக்கா இவங்க லைஃபே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலாப்பழம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். பலாப்பழம் உள்ளே தான் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடாக தான் இருக்கும், கரல் போட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு சொலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு திறமை உள்ளது, ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட் உள்ளது. அப்போ இந்த 8ஆம் தேதி 14ஆம் தேதி 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டு பின்னாடி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஒரு ஆளுக்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நேயர்களுக்கு பலன் தரக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் சார். அதில் வந்து நான் இன்றைக்கி கேட்க நினைக்கிறது, நம்ம வெறுமனே வந்து ஃபார்மட் நியூமராலஜியில் நம்பர்ஸை பயன்படுத்தும் போதே அவ்வளோ பலன்கள் வந்து மக்களுக்கு கிடைக்குது. அப்படின்றப்போ இந்த நம்பர்ஸ் கூட குறியீடுகளையும் சேர்த்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அந்த குறியீடுகளை பயன்படுத்துறது மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு கிடைக்கும் சார்? நமக்கு வந்துட்டு குறியீடும் தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது உலக அளவில் சரி வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மேற்கொண்டு அவங்க அதை இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்யும்பொழுது தான் நமக்கு இன்னும் நிறைய கொடுக்கணுன்ட்டு கொடுக்க வரோம், நிறைய கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த குறியீடுன்னு சொல்லும் போகும்போது என்னமா பயன்படுத்தினா அப்படின்னாக்கா ஒவ்வொரு நம்பருக்கு ஒன்று வரும். இப்போ 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்க வந்துட்டு என்ன மாதிரி ஒரு குறியீடு வச்சுக்கிறணும். எது பயன்படுத்தினாக்கா அவங்களுக்கு லைஃப்பில் இன்னும் அடிஷ்னல், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பவர் மாதிரி அது ஒரு அடிஷ்னல் பவர். குறிஞ்சிப்பூ, இந்த குறிஞ்சிப்பூ பொதுவாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. அதேமாதிரி வாழ்க்கையிலையும் வந்துட்டு மிக உச்சத்துக்கு போகிறது, பிறந்ததுலேருந்து உச்சத்துக்கு போகிறது ஒரே அளவு கடவுள் மட்டும்தான். என்றைக்கு பொறுத்த அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு உச்சம்தான், கடவுளுக்கு உச்சம்தான். அதுமாதிரி மனுஷனுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு அந்த டைமுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறது. ஆனால் சில பொருளை குறியீடை பயன்படுத்தினா அது கையில் நமக்கு எப்போ கிடைக்குதோ அன்னிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். குறிஞ்சிப்பூ, அந்த குறிஞ்சிப்பூ பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் இருக்கும். 12 வருஷத்துக்கு இப்போது அதனுடைய வளர்ச்சி அதனுடைய இதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. நம்ம உயரத்துக்கு உச்சத்துக்கு போகணுன்னா தேடி கண்டுபிடிங்க. அந்த குறிஞ்சிப்பூவை எடுத்துகிட்டு முடிஞ்சால் அது எல்லா இடத்துக்கும் வளர்ந்துடாது. ஏன்னா அது மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படாத இடத்துல தான் அது வளருது. அதுக்கு ஒன்று சீசனில் இருக்குது. அந்த சீசனில்
எடுத்துகிட்டு வாங்கிட்டு உங்கள் தோட்டத்தில் வசதிப்படுறவங்க பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பூவை வாங்கிட்டு அந்த பூவினுடைய இதழ்களை பாடம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறங்க, கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க, பீரோவில் வைங்க, எங்கேனாலும் அது உங்கள் கூட இருக்கணும் குறிஞ்சி பூ. ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு பூவினுடைய இது வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட எப்படி இருக்கும், அது 1 or 2 days தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அதனுடைய பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த வில்மையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் இதழ் கூட காஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு பவர் ஜாஸ்தின்னுவாங்க. வில்வ இலையே மற்ற எல்லா இதுவும் வந்து பூவும் காஞ்சிருச்சுன்னா பயன்படுத்தணும். ஆனால் வில்வ இலையை பொறுத்த வரைக்கும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் பவர். குறிஞ்சி பூவும் அதே சேம் தான். அதுக்கு காஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கு காஞ்சாலும் அதுக்கு பவர் உண்டு. அதை நல்லா பாடனா அது அழகாக பத்திரப்படுத்தினாக்கா காஞ்சிரும். அப்படியே அதை வச்சுட்டு உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸில் பீரோவில் அங்கே நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா பிஸ்னஸ்ஸு அபரிதமான உச்சத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. கரியரில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ப்ரொமோஷனும் கொண்டு வந்து கொடுத்துரும். மற்ற ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி நல்ல கரியர் அமைஞ்சு போயிடும். ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு யூனிட்டி ஒற்றுமை அமைஞ்சு போயிடும். முடியாத காரியங்கள்லாம் நிறைய முடியும், சுப காரியம் நல்லபடி முடியும். மொத்தத்தில் அல்டிமேட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபு உங்கள் குறிஞ்சி மலர் மூலயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு இதுதான் குறியீடு. 1/10/19 28 பிறந்தவங்களுக்கு. அடுத்து நம்ம சார் இப்போ வந்து ஒரு குறிஞ்சி மலர் இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு உச்சத்தை தொட வைக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார். வேறு எந்தெந்த எண்களுக்கெல்லாம் வந்து எந்தெந்த குறியீடுகள் வந்து இல்லை மலர்களோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியான எந்த குறியீடுகள் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும் சார்? ஆமாம், அடுத்து 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி இவர்களுக்கு என்ன விதமான குறியீடு அப்படி என்றால் இவர்களுக்கு அப்படி நான் பெண்டிங் வச்சிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சீக்ரெட்டு முடிச்சுட்டு நான் 3க்கு போயிடுறேன். சரிங்க சார். ஆமாம், 3, 12, 21, 30ஆம் தேதிக்கு உண்டான குறியீடுகள் என்ன அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு வில்வேலையை சொன்னேன். அதே வில்வேலை தான் 3க்கு. வில்வேலையில் பொதுவாக வந்து 3 இலை தான் இருக்கும். ஏன்னா 10 இருக்குது, 10 இலை வரைக்கும் இருக்குது. வில்வேலைன்னு பொதுவாக வில்வேலைன்னு 3 இலை தான் வரும். 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது. எங்கள் சிவன் கோயிலில் ஸ்ரீ மகாசிவலிங்கேஸ்வரர் திண்டிவனத்தில் சிவன் கோயில் அதில் 10 இலை வச்சுருக்கோம் நாங்கள். அது உலக அதிசயம். 10 இலை இருக்கும். வில்வேலைன்னா எல்லாரும் கேள்விப்பட்டதே 3, நம்மளதில் 10 இருக்குது. அது அதிசயம். அது நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு, வச்சுருக்கோம். ஓகே, இந்த வில்வ இலையை எப்படி குறிஞ்சி மலர் பூவை எப்படி வைக்கணும் அதே மாதிரி இது நல்லா காயட்டும். இந்த காயது நல்லா வச்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேஷ் பாக்ஸில், அது ஷேமில் வச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேஷ் பாக்ஸில், வீட்டில் வச்சுன்னா பீரோவில் நிறைய வச்சுருப்பீங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு எந்த நேரமும் பாக்கெட்டில், அந்த பாக்கெட்டில் கூட எங்கேயோ கண்ட இடத்துல வைக்காமல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பை மாதிரி இவ்வளோ இருக்கும், அதுக்குள்ளே போட்டுட்டு அதை பாக்கெட்டில் வச்சுருங்க. ஹேண்ட்பேக் இருந்தால் ஹேண்ட்பேக்கு, ஹேண்ட் பர்ஸ் இருந்தால் ஹேண்ட் பர்ஸ், எங்கேனாலும் அதை கையில் வச்சுக்கிறங்க. இதை நீங்கள் கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவையில்லாத இந்த கெட்ட சக்தி உள்ளே வராது. இந்த வில்வ இலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. வில்வ இலையை வந்து நீங்கள் நம்ம வீட்டில் தண்ணி இருக்குது, பட் நமக்கு அது தேவைப்படலை, சாதாரண யூஸ் பண்ணுற இடத்துல தேவையில்லை. சில இடத்துல தண்ணி ரிமோட் இடத்துல தண்ணியே கிடைக்கலன்னா கூட நீங்கள் தண்ணி வச்சா 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வில்வ இலையை உள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் தண்ணி ஒன்றாகாது. ஒரு பானை இருக்குது, அதில் 2 வில்வ இலையை போட்டிங்கன்னு வைங்க, இது ஒரு 10 நாள் கழிச்சு குடிக்கலாம், 6 மாதம் கழிச்சு குடிக்கலாம், 1 வருஷம் கழிச்சு வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. இந்த வில்வ இலையை வந்து தண்ணியில் போட்டு குடிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? ஆமாம், வில்வ இலைங்கிறது அது மருத்துவ குணம் கொண்டது. அதில் பவர் ஜாஸ்தி அதில் வில்வ இலைலாம். அதனால் வந்துட்டு அது மருத்துவ குணம் கொண்டது. அது நிறையவே, அதாவது சிவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய ஒளிஞ்சு கிடக்கும். அதில் வந்து வில்வ இலையும் ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது அப்போது இதில் சொல்கிறேன் நடுவில் அதுக்கு, அதாவது ஒரு சப்ஜெக்டை பேசும்போது அதுக்குள்ளே சில இதெல்லாம் இருக்கும்போது அதிகம் கனெக்டிவிட்டியோடு இருக்கட்டுமே தான் சொன்னேன். வில்வ இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும், பிஸ்னஸ் நல்லா வரும். மொத்தத்துலேயும் எல்லா விஷயங்களும் வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டியோடு எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும். அடுத்து 4ஆம் நம்பருக்கு 4, 13, 22, 31 இந்த நம்பர் உள்ளவங்க இவங்க என்ன மாதிரி குறியீடை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாக்கா, நம்பர் 49 அப்படின்ற ஒரு மெட்டல்னாக்கா இந்த வினைல் மாதிரி பிளாஸ்டிக் இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி வினைல்னு சொல்லி ஒரு மெட்டல் இருக்குது. அதை செஞ்சுட்டு உங்கள் பாக்கெட்டில் என்ன சைஸுக்கோ அதை நீங்கள் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த எண் மாதிரி குறியீடு வெறும் 49 பண்ணிங்கனாக்கா மலைப்பாங்கான இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா சுனன்னு சொல்லுவாங்க.
சுனைனாக்கா சுனையிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ம். அது எங்கே ஆரம்பிக்கும், அதனுடைய ரிஷி மூலம் நதி மூலம் நீங்கள் பார்க்கவே முடியாது. சுனையிலேருந்து வர தண்ணி எங்கே அதனுடைய ரிஷி மூலமும் நதி மூலம் கண்டுபிடிக்க முடியாது. அது தண்ணி எப்படி ஊற்றுதோ, இந்த நாலாம் நம்பர் உள்ளவங்க 49 என்ன வச்சாக்கா சுனையிலேருந்து தண்ணி வரா மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஆஹா. சுனையிலேருந்து தண்ணி வரா மாதிரி பணம் ஊற்றிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ம். அப்படி ஒரு அற்புதமான நம்பரு. அந்த தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும் அவங்க தான் அதை பயன்படுத்தணும். 4 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 49 கை கொடுக்கும். கை கொடுக்கும். அது வந்து ப்ரொமோஷனு, மணி ஃப்ளோ எல்லாமே நீர் ஊற்றுற மாதிரி பணம் ஊற்று வந்துட்டு இருக்கும். ப்ரொமோஷன் இருக்கும். திருமணம் கொஞ்சம் தடைப்பட்டுட்டே இருக்குது, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் அதை நம்பர் வைங்க, ஒரு 3-4 மாதத்தில் மேரேஜ். ஆமாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பிஸ்னஸில் திடீர்னு லாக் ஆகிடுச்சு வைங்க. இல்லை சார் மணி ஃபுல் அங்கங்கே அவுட்டிங் வெளியிலே இருக்குது வைங்க, பணம் வந்துடும். ஸோ அதை அந்த ஊற்று எங்கெங்கெல்லாம் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதேமாதிரி 5, 14, 23 உங்களுக்கு குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பஞ்சபூதம் இருக்கும். நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பூமி. இந்த 5ஐயும் சேர்ந்து வச்சா மாதிரி அதுக்கு ஒரு சிம்பிள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கிறேங்க. ஃபோட்டோ ஒரே இதில் வைங்க. நீருன்னு இந்த தண்ணி எடுத்துக்க போகிறோம், ஆகாயத்தை எடுத்துக்க போகிறோம், ஒரு ஸ்னாப் எல்லாத்தையும் எல்லாமே இப்போ ஒருங்கிணைந்த மாதிரி 5ஐயும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போங்க. அது பஞ்சபூதத்தையே உங்கள் கையில் வச்சுக்கிட்டதுக்கு சமம். இன்னும் கரெக்டாக ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்கா, நம்ம வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம்ன்ற மாதிரி 300 காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயற்கை தான் கடவுள் நினச்சி வணங்கணும். நீரை வணங்கணும், காற்றை வணங்கணும், எல்லாம் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கடவுள்ன்றது இதுதான் அப்படின்ட்டு நம்ம அங்கே போய் சுவிச்சோர் ஆகணும் எல்லோரும். அப்போ அதனால் வந்து அது இப்பவும் நம்ம கடவுள் சொல்லி வணங்கலைன்னா கூட உண்மையிலே அதுதான் கடவுள். நீர் இல்லாத வாழ முடியும், இந்த பஞ்சபூதம் இல்லாமல் யாரும் வாழ முடியாதுங்கிறது அது. ஆனால் உங்களுக்கு இந்த 5ஆம் நம்பருக்கு உள்ளவங்களுக்கு அது கரெக்டாக கனெக்டிவிட்டி உள்ள ஒரு நம்பர். அதை அழகாக செஞ்சு உங்கள் இதில் வச்சுக்கிட்டு பாக்கெட்லேயோ எங்கே இருக்குதோ, இல்லைங்க நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஆஃபீஸில் அந்த பஞ்சபூதத்தை வச்சுக்கலாம் வைங்க. அதான் உங்கள் குறியீடு, அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த குறியீடை தாண்டி நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா 5ஆம் தேதிக்கு நான் பொதுவாக சொல்லுவேன், 5ஆம் தேதிக்கு வந்துட்டு சில இடத்துக்கு நிறைய இடத்துல 5ஆம் நம்பரே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஆனால் அப்போ 5ஆம் தேதியில் போகிறதுக்கும் பெரிய சக்ஸஸ் என்ன இருக்குனாக்கா அவங்களுக்கு தான் பெரிய லைஃப்பில் பெரிய டிஃபிட் இருக்கும். அப்போ அதுக்கு தான் சொல்ல வருது. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தும் போகும்போது அப்படியே எல்லாம் அந்த உங்களுக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகாமல் விஷயங்கள் எல்லாம் கட் ஆகிட்டு கனெக்டிவிட்டியோடு ஆயிரும். ஸோ கண்டிப்பாக அந்த குறியீடு பயன்படுத்துங்க. 6, 15, 24ஆம் தேதி உங்களுக்கு நீங்கள் குறியீடாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படி என்றால், உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது குறியீடு நம்பர் 69, 69. உங்கள் குறியீடை நீங்கள் இந்த 69ஆம் நம்பரை, இந்த 49ஆம் நம்பர் எப்படி 4, 11, 22 கையில் வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி இவங்களும் அதை வச்சுக்கிட்டாக்கா அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இமேஜின் பண்ண முடியாத உச்சத்தை தொட்டுருவாங்க. ப்ரொமோஷன் காத்துட்டவங்க ப்ரொமோஷனு, ஃபேமிலிக்குள்ளே அந்த யூனிட் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கு யூனிட் ஆயிரும். ஸோ இந்த 69ஆம் நம்பருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. நான் ஃப்ரான்ஸுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் பேர், அவங்க வந்து இந்த கிராஃபாலஜி பண்ணுறவங்க, அவங்க பேரே 69. நாங்கள் 2 பேரும் ஒரு ஆள் மூலிமா சந்திக்கும் போகும்போது அவங்க 69 அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு புரியல, திருப்பி கேட்கும்போது எஸ் பேரே 69. அதுமாதிரி பேரே 69 ஒருத்தர் வச்சுருக்குறாங்க. அவங்க கிராஃபாலஜிஸ்ட்டு ஃப்ரான்ஸில் இருக்காங்க, ஒரு லேடி. அவங்க அதுமாரி 69க்கு அப்படி ஒரு பவர். அதை வந்து தொடவே முடியாது, அதை இன்னொரு ஆளுக்கு போய் டச்சே பண்ண முடியாது. நீங்கள் அந்த நம்பரை வச்சுக்கிட்டீங்கனாக்கா, உண்மையை சொல்லனாக்கா உங்கள் ஜென்ரேஷன் இல்லை, அடுத்த ஜென்ரேஷன், பல ஜென்ரேஷன் அந்த நம்பர் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அப்படி ஒரு பவர் 69 நம்பர் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திங்கனாக்கா உங்கள் சக்ஸஸ்ஸு உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த சக்ஸஸ்ஸு சிச்சோ தானாக மாறி போயிடும். அப்படி ஒரு பவர் வந்துட்டு 69 நம்பர் இருக்குது. இப்போ நம்ம வந்து 4ஆம் தேதிக்கு பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு உலோகத்தில் வந்து செஞ்சு அந்த 49 அப்படின்ற நம்பரை வச்சுக்கணும்னு சொன்னீங்க சார். இப்போ இந்த 69 அப்படின்றது ஏதாவது பர்டிகுலர் உலோகம் இருக்கா, இல்லை வெறுமனே நம்பர் மட்டும்? அதே நம்பர் தான், அதே சேம் கான்செப்ட் தான். அந்த வினைல்னு ஒன்று இருக்கும், எனக்கு தெரிஞ்சு நம்ம அது பிளாஸ்டிக் இருக்கும், ஆனால் அது பிளாஸ்டிக் இல்லை, பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதனால தான் நான் வினைல் பொருளை பொதுவாக எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அது உடையாது, ஆனால் பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த நேம் நம்பர் பிளேட்லாம் எழுதுவாங்கள்ல, அதுதான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2ஆம் நம்பரை சொல்லிடுறேன்.
ஏன்னா 2ஆம் நம்பருக்கு வந்துட்டு ஏன் கேப் விட்டேன்னாக்கா அதில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. 2ல் பிறந்து அவங்கள மாதிரி உச்சத்துக்கு போனவங்களும் கிடையாது, அவங்கள மாதிரி ரொம்ப அடிவாரத்துக்கு டிஃபால்ட் ஆனவங்களும் கிடையாது. அந்த மாதிரி உண்மை ஒரு சார். சக்தி அந்த நம்பருக்கு உண்டு. ஏன்னாக்கா அந்த நம்பருக்கு லக்கும் அந்த நம்பர் தான், அன்லக்கும் அந்த நம்பர் தான். அப்படி ஒரு நம்பர் அந்த 2ஆம் நம்பருக்கு உண்டு. அது சரி. இப்போது 2, 11, 20, 29 இந்த 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 4 நம்பர் அப்படி பிரிஞ்ச மாதிரி இருக்கும். 2க்கு ஒரு பவர், 11க்கு ஒரு பவர், 20க்கு ஒரு பவர், 29க்கு ஒரு பவர். பவர் மீன்ஸ் வந்து பிறந்தவங்களுடைய பவரை பற்றி பேசுகிறேன். மற்ற நம்பர்லாம் கூட பெரிய வேரியேஷன் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த நம்பருக்கு இருக்கும். இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்களுக்கு வந்து இந்த 2 புறா, ரெட்டை புறா 2ஆக இருக்கணும். அதாவது ஒரே கிளை, அதில் ஒரே கிளையில் 2 புறா நிற்கிற மாதிரி. தனித்தனியாக இல்லை ஒரு புறாவை எடுக்காதீங்க. ஒரே கிளை மேலே நிற்கிற, ஒரே கிளையில் நிற்கிறது வந்து கரெக்டாக சொன்ன கிளி தான் நிற்கும். புறா அப்படி நிற்காது. புறா வந்து நிற்காது. ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. ரேர் ஒரு சில பிக்சர்லாம் இருக்கும். தேடி பிடிச்சி வாங்குங்க. என்னென்ன சில விஷயம்லாம் நான் சொல்லும்போது உலக அளவில் அதை அவங்க பார்த்துட்டு இயற்கையாகவே அதை வந்துட்டு எப்படி தான் கேமரா எடுக்காங்கன்னு தெரியல. நம்மளும் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவங்களும் சொல்கிறாங்க எங்களுக்கு வேலை வாங்குறீங்க, ஆனால் அது மூலயமா வந்து நல்ல நாங்கள் பெனிஃபிட் அடைகிறோம். எதெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது சொல்கிறோம், எதை பயன்படுத்தணும். அது வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராம் வேர்ல்டு ஃபுல்லாக போகுது இல்லைங்களா. எப்படி என்கிட்ட கான்டாக்டே 80லேருந்து 90 நாடு. அதே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே கூட புதுசு புதுசாக நிறைய ஐலாண்டு தீவுகள்லாம் நிறைய உள்ள வராங்க. நம்ம படிக்கும்போது கூட கேள்விப்படாத தீவுகள்லாம் இப்போ நிறைய இருக்குது, பார்க்குறாங்க அங்கேருந்து. அப்போது இந்த 2 புறா வந்துட்டு அப்படியே ஒரே கிளையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி எப்படி பண்ணுவீங்களோ பண்ணிவிட்டு அதை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. அதை பிஸ்னஸில் இருந்ததுனாக்கா ஒரு பிளேஸில் அதுக்குன்னு தனி பிளேஸ் கொடுங்க. ஒன்றோட வைக்காதீங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அடித்து அதில் வச்சுருங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க. வீட்டில் வைக்கலாம், ஹாலில் வைங்க. பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் சென்டரில் வைங்க. ஹாலு, ஃபேக்ட்ரின்னா ஃபேக்ட்ரி, எந்த இடத்துல வைங்க. நிற்கிற மாதிரி, நிற்கிற ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிற மாதிரி. அது அந்த குறியீடு வந்து அவங்களுக்கு லைஃப்பில் நல்ல பெரிய சேஞ்சஸ் இருந்துடும். பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு சுமாராக இருந்த பிஸ்னஸ்ஸு நல்ல பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுத்துரும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த குறியீடு அவங்களுக்கு 2, 11, 20, 21 உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும். 2ஆம் தேதியில் பிறந்தவங்க மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கன்றதை சொன்னீங்க சார். அந்த மனக்குழப்பமும் இந்த பிக்சர் வைக்கிறது மூலமாக தீருமா? நீங்கள் மனக்குழப்பமே இருக்காது, தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்த குறியீடுகள்ன்றது வந்து இருக்குனாக்கா நம்ம மனதோடு உள்ள கனெக்ட் ஆகிடுறது. மெயினாக வந்துட்டு குறியீடு நம்ம எங்கேயோ வைக்கிறோம், ஏதோ பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு வைப் வந்து கரெக்டாக உள்ள கனெக்ட் ஆகிடும். ரிமோட் மாதிரி தான் அது. எங்கேயோ ராக்கெட்டு போகும், இங்கே ரிமோட்டுக்கான ஆப்ரேட் பண்ணுவோம். பசங்க விளையாடல டாய்ஸ் அங்கே ஓடுறது இங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைங்களா. எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி தான். ஸோ நம்ம அதை பயன்படுத்துவோம், இது அதோட போய் கனெக்ட் ஆகிடும். அதுக்கு தான் அதை சொல்கிறது. அடுத்து 7, 16, 25 இவங்களுக்கு என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும், எல்லாத்தையும் வணங்கட்டும். ஆனால் இவங்க இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து சப்த கன்னியம்மனை தான் வணங்கணும் இவங்க. அதாவது வந்துட்டு 7, 16, 25 அவங்க குலதெய்வம் இருக்கும், கும்பிடட்டும். இஷ்ட தெய்வம் சில பேருக்கு அதையும் இருக்கும், அதுவும் இருக்கட்டும். அதை தவிர்த்துட்டு சப்த கன்னியம்மன் எங்கே இருக்கோ அவங்க அடிஷ்னலாக அதையும் சேர்த்து பண்ணும்போது இவங்களுக்கு டைரெக்டாக சில விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா 7ன்ற நம்பரில் இருக்கிறதுனால சப்த கன்னிகளை பிடிச்சிக்கணும்னு சொல்லி இல்லை, இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்த கன்னியம்ன்றவங்க இவங்க யார்? ஆமாம், 7ன்றது அதோட கனெக்ட் கூட ஆகலாம். ஆமாம், ஒரு விஷயங்கள் சிலோட கனெக்டிவிட்டி இருக்குதுனாக்கா அதோட வந்து 7 சப்த கன்னியம்மன் அப்படின்னு கனெக்ட் ஆகலாம். ஆனால் சப்த கன்னியம்ங்கிறது சப்தங்கிறது 7 தானே. 7 கன்னியம்மன் சப்த கன்னியம்மன் தான் தெரியும். அது 7 இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனால் 7 தான் அது. இவங்க யார் அப்படின்னாக்கா பார்வதி அவங்களோட சேவகர். அவங்க ஒருக்கா வந்து அவங்க வந்துட்டு நாங்கள் பூலோகத்தை சுற்றி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டுட்டு அம்மாவை கேட்குறாங்க. அவங்க அப்படியா, நீங்கள் போய் தான் ஆகணுமா? இல்லை, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இவங்க 7 பேர் அக்கா தங்கச்சிங்க. சப்த கன்னியம்மனுங்கிறது 7 பேர் அக்கா தங்கச்சி. 7 பேரும் பார்வதி அம்மனுடைய சேவகர். அப்போது மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு ஆசைப்பட்றாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. கட்டாயம் போகணுமா? நம்மளை மாதிரி அம்மா அப்பா நம்ம பசங்களெல்லாம் மிரட்டுற மாதிரி விட்டுற மாதிரிலாம் கடவுள் அப்படிலாம் பட மாட்டாங்க, கேட்பாங்க. ஆமாம் போகணும், சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. பூலோகம்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, சுற்றி பார்த்துட்டாங்க. அம்மா பூலோகம் சுற்றி பார்த்துட்டா நான் திருப்பி மேலோகத்துக்கு வரணும். எப்போ வரலாம்? மேலோகம் வேறு பூலோகம் வேறு. மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு போயிட்டீங்க, திருப்பி வரக்கூடாது, நீங்கள் அங்கேயே இருங்கன்ட்டாங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, நீங்களும் கடவுளாக பாவிக்கப்படுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களையும் எங்களை ஒரு கோயிலில் எங்களை கும்பிடுற மாதிரி உங்களையும் கும்பிடுவாங்க. நீங்கள் 7 பேர் ஒரே இடத்துல நில்லுங்க,
அதான் சப்த கன்னியம்னு சொல்லி பண்ணாங்க. அதுதான் சப்த கன்னியம். அதனால் அவங்களுக்கு ஈக்குவல் பவர் கொடுத்துருவாங்க. வரம் தானே, அந்த வரங்கிறது கடவுளுடைய வரம். என்னை போல் நீ ஆவாய் அப்படின்ட்டுனா கடவுள் தான் அவங்க இன்னொரு கடவுள். அதுதான் அந்த கருத்து. அவங்களுக்கு அதுதான் கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு. இப்போ சப்தகன்னியை வணங்குறதுனால இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறும் சார்? ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் தடைப்படும். நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்லுவேன், அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில். இந்த 7, 16, 25 இதில் குறிப்பாக வந்துட்டு 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய லக்கு இருக்குது. என்ன லக்குனாக்கா, அதிர்ஷ்டத்திலே இந்த குருட்டு அதிர்ஷ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எந்த நேரத்துலேயும் வரும். அது அவங்க டேட்டு ஃபேட்டு மற்ற இதெல்லாம் பொறுத்து எந்த ஏஜில் வரும்னு ஒன்று இருக்குது. அதில் இமேஜின் பண்ண முடியாத அவங்களுக்கே புலப்படாத பூர்வீக சொத்து ஒன்று வரும். அது வந்து பல தலைமுறையாக காப்பாற்றக்கூடிய ஒரு சொத்து உள்ளது. இல்லை அப்படி 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 இல்லைங்க, எங்கள் ஃபேமிலிக்கு ஏதுங்க, எங்கள் இதுக்கு யாருமே அப்படி கிடையாது, பூர்வீக சொத்து அது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யாரோ உங்களை வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க சொத்தை எழுதி வச்சுருவாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த 16ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எப்போனாலும் உண்டு. ஸோ அதனால் இந்த 7, 16, 25 இதெல்லாம் இவங்க செய்ய வரும்போது அது உள்ள கனெக்ட் ஆகிடும். அப்போ தான் அது வரும் உங்களுக்கு. அதேமாரி 8, 17, 26 இவங்க பிறந்த தேதிக்கு என்ன மாதிரி இவங்க யூஸ் பண்ணணும், எந்த குறியீடு இவங்க பண்ணாக்கா இவங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பெரிய விஷயம் என்ன பண்ணாக்கா, இவங்க லைஃபே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலாப்பழம் இருக்குது இல்லைங்களா. ஆமாம், பலாப்பழம் உள்ளே தான் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்டாக தான் இருக்கும், கரடு முரடாக தான் இருக்கும். அந்த உள்ளே போய் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பலாப்பழம் ஆனால் உள்ளே 200 சொலை இருக்கும். ஒவ்வொரு சொலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு திறமையும் உள்ளது, ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட் உள்ளது. அப்போ இந்த 8ஆம் தேதி 14ஆம் தேதி 22 பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டு பின்னாடி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஒரு ஆளுக்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கும். அதுதான் அது சொல்லப்படுறது. இந்த சுளைகளை வந்துட்டு அவர்கள் லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து கடைசியில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த குறியீடு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யோகி, அந்த சித்தர், யோகி, ரிஷி இவங்களுடைய ஃபோட்டோ, அது யாருனாலும் இருக்கலாம். சித்தர்கள், யோகிகள், முனிகள் இவங்களுடைய ஃபோட்டோவை கையில் வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு சித்தர் யோகிகள்லாம் வந்துட்டு அவங்க பலதை பார்த்துட்டு வந்தவங்க. இந்த நம்பரில் பிறந்தவங்களும் பலதை பார்த்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு அடுத்த பிறவியே இருக்காது. ஏன்னாக்கா இருக்கிற பிறவி மொத்தத்தையும் அனுபவிச்சிருவாங்க. அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு இன்னொன்று எதுவுமே இல்லை. பொதுவாக எல்லா 8ஆம் தேதிகளில் பிறந்தவங்களுக்குமே இந்த ஒரு 100% இருக்கும். நீங்கள் அவங்கள போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டு பாருங்க, நான் சந்திக்காத லைஃப்பில் எல்லாரும் அப்படி தான் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப சந்திப்பாங்க. ஜஸ்ட் லைஃப்பில் வந்து யாருமே வந்து, ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். மற்றவங்க வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஒரு நம்பருக்கு இருக்கும். அதுதான் நான் அதை சொன்னேன். அந்த சுலாப்பழம் ஒவ்வொன்றும் ஒன்று இருக்கும். ஒரு 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 பலாப்பழத்துக்குள்ளே 200 சொலை இருக்கிற மாதிரி ஒரு 17, ஒரு 8, ஒரு 26ஆம் தேதிக்குள்ளே ஒரு சொலையும் ஒரு வாழ்க்கை மாதிரி அவங்களுக்கு. அதுதான் பலாப்பழத்தை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு யோகி ஃபோட்டோவை எப்பவும் கையில் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவை அது கையில் இருந்தாலே போதும். நீங்கள் தேவைக்கு சொல்லுங்கள், நீங்கள் நினைங்க, கேளுங்கன்றது கூட அப்புறமா நீங்கள் நினச்சாலே நடந்துடும். இப்போ எனக்கு ஒரு யோகியோடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது எந்த யோகியினுடைய உருவம் மனசுக்கு வருதோ அந்த யோகியை நம்ம வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறீங்க. இல்லை, யோகியும் வச்சுக்கிறலாம். அதே நேரத்தில் அது கையில் இருந்ததுனாவது உங்கள் தேவை என்னவோ அதை கேட்டாலும் கிடைச்சிடும். நான் இப்போ வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு யோகியை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ உடனே நீங்கள் தவறெல்லாம் உடனே அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் திடீர்னு சூப்பர் ஸ்டார் ஆகிடும் அப்படின்னு நினச்சிடலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது கிடைக்கணுமோ, உங்களுக்கு என்ன தேவையோங்கிறது அதுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்கும். அப்போது அந்த 8, 17, 26க்கு இதுதான் குறியீடு. அடுத்து 9, 18, 27 இந்த எண் கொண்டவங்களுடைய குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 99ஆம் நம்பரை நல்லா ஒரு வினையில் அழகாக செஞ்சு வச்சுக்கிறேங்க, பக்கெட்டில் வச்சுக்கிறேங்க. இல்லைன்னா வீட்டில் ஒரு ஹாலில் அந்த நம்பரை செஞ்சுருங்க. இல்லைன்னா ஆஃபீஸில் செஞ்சு வச்சுருங்க. அப்படி அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா, பயன்படுத்திங்கன்னாக்கா உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நகர்த்திடும். திரும்ப லேட் ஆகிடுச்சிங்க, ஓகே, திரும்ப இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சிங்க,
அந்த நம்பரை வைங்க. அடுத்து திருமண லைஃப்லே நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறேங்க, 99 வைங்க, ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணிடும், பைபாஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு குறியீடே 90 நம்பர், 99 99. ஸோ மொத்தத்தில் 1லேருந்து 9 நம்பர் வரைக்கும் குறியீடு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு முறைக்கு பல முறை கேட்டு பாருங்கள். அவங்கவுங்களது கரெக்டாக திருப்பி கேளுங்க. இதை நீங்கள் அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்கள் லைஃபினுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த குறியீடுகள் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுறதுனுடைய பொறுப்பு அதுக்கு உண்டு. கண்டிப்பாக நான் கொடுத்தது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த ஃபார்மட் நியூமராலஜி வந்து எண்களை மட்டுமே வச்சு நகர்த்திட்டு போகாமல் இந்த குறியீடுகளையும் கொஞ்சம் ஆடடாக நம்ம சேர்த்துக்கும் பொழுது இன்னும் பலன்கள் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.